பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறேன். அயனம், சயனம், போகம், மோகம், உறவு, துறவு, அன்பு, நேசம், பாசம், தாய்ப்பாசம், தாய்நாடு, ஃபினான்ஸு, மங்களம், வரவு, செலவு. ஐயா நல்லா சம்பாதிக்கிறியா? எவ்வளோங்க? 50 லட்சம் சம்பாதிக்கிறேன், ரைட். 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், ரைட். 50,000 சம்பாதிக்கிறேன், ரைட். 5,000 சம்பாதிக்கிறேன். செலவு எவ்வளோங்க? 1 லட்ச ரூபா போகுது. எவ்வளோ போகுது? 1 லட்ச ரூபா போகுது. அதாவது நாங்கள்லாம் படிக்கும்போது பெரிய மூங்கில், அந்த மூங்கிலுடைய பெரிய இது இருக்கும். அந்த மூங்கில் கம்பை வச்சு காலில் அடிப்பாங்க. அப்பா தாத்தாவும் அடிப்பாங்க. படிக்கிறியா? வாய்ப்பாடு படிச்சிட்டியா? திருக்குறள் படிச்சிட்டியா? திரிகடிகம் படிச்சிட்டியா? நாலடியார் படிச்சிட்டியா? அப்படி சொல்லி அடித்தாங்க. அப்புறம் என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கும்போது அந்த முக்காலி, அந்த கிளுகிழுப்பை இதெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சோம். இப்போ எங்கள் பையன் எங்கள் பேரனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? மொபைல் எடுத்து கொடுக்குறான். பார்த்தீங்களா? அதுதானே மொபைல் எடுத்து கொடுத்தா நின்றுடுறான். எப்படிங்க அது? எப்படி? காலச்சக்கரம் மாறுகின்றது, காலச்சக்கரம் மாறுகின்றது. நம்ம சொல்கிற விஞ்ஞானம் மேலே போகின்றது. இந்த போச்சே, இந்த மேற்காசியாவில் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்கள, யாருக்கும் பயப்பட மாட்டோம்னு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்கள. அப்போ எங்கேயாவது ஒரு இயற்கை சூழலோட எங்கேயாவது ஒரு நெகட்டிவ்ஸ் நடக்குது இல்லையா? இந்த நெகட்டிவையும் தடுப்பதற்கும் எல்லா மக்களும் எல்லா நலனும் பெற்று வாழ்வதற்கு வேண்டி அன்பே சிவமாக, அறிவே தெய்வமாக, அன்பே சிவமாக, அறிவே தெய்வமாக, ஞான பிளம்பாக இருக்கக்கூடிய பாரத தேசத்திற்கு முதல்ல நம்ம நன்றியை சொல்லணும். பாரத தேசத்துக்கு நன்றியை சொல்லி இந்த பாரதம் நன்றாக உயர வேண்டும், இந்த பாரதம் நன்றாக விளங்க வேண்டும், இந்த பாரதம் ஓங்கி ஓங்கி உலகளந்த உத்தமராக இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நாட்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய பாரத தேசத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம வளர்ச்சி அடைந்துட்டு வருகின்றோம். அந்த வகையில் தான் அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீன் ராசிக்காரர்களும் மற்றற்ற என்ன தான் 7 நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கும், கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இருக்கும். ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க, புதிய நிறுவனம் ஆரம்பிக்காதீங்க, புதிதாக எதுவும் கண்டுபிடிக்காதீங்க. புதிய மனைவியை கொண்டு வாங்க, புதிய குடும்பத்தை கொண்டு வாங்க. அதுக்கு மட்டும் தனி சர்க்கிள். இந்த 7:30 திருமணம், இந்த 7:30 எல்லாம் நடக்கும். என்ன அப்படி சொல்லுங்க? ஆமாம், சனீஸ்வரனுடைய
நீலாஞ்சன சமாபாச ரவிபுத்திர யமாக்கிரத சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய அந்த கிரகத்தியம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய ஆதிக்கம் எல்லா வகையிலும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி அமைதியாக இருந்து மக்களை கவர்வார். ராகு பேச்சால் மக்களை கவர்வார். சுக்கிரன் அழகால மக்களை கவர்வார். சூரியன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நிர்வாகத்துக்குள்ள போகும். செவ்வாயின் சந்திரனும் அப்படிக்கு வாசிக்கும். இதுதான் அரசியல். அப்போ ஒரு அரசியல் செய்வதற்கு நிச்சயமாக ராகு இருக்க வேண்டும், சனி ராகு இருக்க வேண்டும், அந்த அழகாக பேசுறதுக்கு சுக்கிரன் இருக்க வேண்டும், நிர்மாணம் பண்ணுறதுக்கு சூரியன் இருக்க வேண்டும். நிர்மாணம் மட்டும் இருக்கக்கூடாது. வாட பார்த்துக்கிறேன் சொல்லணும்ல, வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு செவ்வாய் இருக்கணும். எப்போதுமே செவ்வாய் இருந்தால் பத்தாது, அதை குளிர வைக்கிறதுக்கு சந்திரன் இருக்கணும். இது எல்லாத்தையும் நியாயப்படுத்துவதற்கு குரு. அப்படியெல்லாம் இருந்தால் தான் வெற்றியை கொடுக்க முடியும், வெற்றி வாக சுகர முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதனால் கண்டிப்பாக மீனராசி 7 நடக்குன்னு பயப்படாதீங்க. புதுசாக இதை ஆரம்பிக்கிற அரசியலுக்கு போங்க, வெளிநாடு போங்க, எல்லாமே வெற்றியாக முடியும். இந்த தாக்கங்கள் அங்கே குறையும், அது உங்களுக்கு புரியும். நிச்சயமாக எளிதான ஒரு வாழ்க்கையில் எளிதாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். எனவே தயவுசெய்து இந்த மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 7 சனீஸ்வரன் இருந்தாலும் அந்த தாக்கங்கள் திருக்கணிதத்தில் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, வாக்கியத்தில் இப்போ கொஞ்ச நாள் இருக்குது, இப்போ தான் வந்திருக்குது. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னம் என்ன தசாபத்தியை பார்த்துக்கிட்டு சந்தேகத்தை கீழ்கண்ட நம்பருக்கு கொடுங்க. நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வெளிநாடு போங்க, கரும்பு தொழில் பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுங்கள், பனியன் சம்மந்தப்பட்டது, நூல் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது. வட்டிக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மீனராசி நேயர்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். கஷ்டங்கிறது தெரியாது, அதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த காலம் அப்படி காலம், ஒன்றும் செய்ய முடியாத காலம். கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சால் நிச்சயமாக இந்த தொன்று வரக்கூடிய நமது பாரத நாட்டில் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் இந்த நாட்டிற்கு, எங்கள் நாட்டிற்கு, எங்கள் மக்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.